ஹலோ வியஸ், இது உங்கள் விவேக். திரைமாசனத்தில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் காந்தி டாக்ஸ். திரைப்படத்தில் வசனம் எதுவும் கிடையாது. மொழி இல்லாமல் இப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். வரும் சைகை மட்டும்தான், அதாவது நடிப்பு மட்டும்தான். விஜய் சேதுபதி மற்றும் அரவிந்த் சாமி 2 பேருமே இப்படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அதித்தி ராவ் இதாரி கதாநாயகியாக நடித்திருக்கிறார். சித்தார்த் ஜாஃபர் என்பவர் ஒரு அரசியல்வாதியாக நடித்திருக்கிறார். இப்படத்தை ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் கீரோஸ் 2 நிறுவனங்கள் சேர்ந்து தயாரித்திருக்கிறது. விஜய் சேதுபதி வேலைவாய்ப்பை தேடி அலையும் ஒரு இளைஞனாக, பட்டதாரி இளைஞனாக காண்பித்திருக்கிறார்கள். அரவிந்த் சாமி ஒரு கட்டிட பொறியாளர். அவருடைய தாயார் பெயரில் அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று மும்பையில் கட்டி கொண்டிருக்கிறார். கட்டிடம் தீப்பிடித்து எரிகிறது. அவருடைய தாயாரும் இறந்து விடுகிறார். இதனால் பெரிய பண நஷ்டமடைகிறார். பிறகு தன்னுடைய சூழ்நிலை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று தவிக்கிறார். இந்த 2 பேருக்கிடையே தான் இக்கதை எடுத்துச் செல்லப்படுகிறது. இப்படத்தில் அனைத்து நடிகர்களுமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். விஜய் சேதுபதியுடைய நடிப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நிறைய படங்களில் தன்னுடைய நடிப்பு திறனை நிரூபித்திருக்கிறார். இப்படத்திலும் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அரவிந்த் சாமியும் அதே போலதான். 2 பேருமே நல்ல கதாநாயகர்கள். கதாநாயகி அதித்தி ராவ் இதாரியும் நல்லாவே நடித்திருக்கிறார். சித்தார்த் ஜாஃபர் என்பவரும் நன்றாகவே நடித்திருக்கிறார். அனைவருக்கும் பொருத்தமான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற திரைப்படம் 1987 பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் அமலா நடிகையும் இருவரும் சேர்ந்து பேசும் படம் என்ற தலைப்பில் தமிழ் மொழியில் நடித்திருக்கிறார்கள். அதிலையும் கமல் வேலைவாய்ப்பு தேடி அலையும் இளைஞனாக காண்பித்திருப்பார்கள். பணம்தான் பிரதானம் என்பதை சொல்லும் கதையாக இந்த 2 படங்களுமே இருக்கிறது. அப்படத்திலும் கமலஹாசன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுபவராக தான் காட்டியிருப்பார்கள். அப்படம் சிங்கீதம் சீனிவாசராவால் இயக்கப்பட்ட திரைப்படம். அப்போதைய காலத்தில் பேசும் படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம். காரணம், வசனம் இல்லை என்றால் ஒரு நடிகருக்கு தன்னுடைய திறனை வெளிப்படுத்த முடியாதென்ற இருந்த காலத்தில் கமல் அவர்கள் நான் இப்படத்தை செய்கிறேன் என்று முன்னெடுத்து இப்படத்தை நடித்து கொடுத்தார். அதுபோல் இந்த படத்திலும் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இருவருமே நன்றாக தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 2 பேருமே நல்ல கதாநாயகர்கள். இவர்களுடைய நடிப்பு திறனை பற்றி தனியாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே இவர்கள் இருவருமே தங்களுடைய நடிப்பு திறன்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படத்திலும் மேலும் ஒருபடி மேலே சென்று நிரூபித்திருக்கிறார்கள். இப்படத்தை மக்கள் வரவேற்க வேண்டும். கதையோட்டம் நன்றாக இருக்கிறது. திரைக்கதையும் நன்றாக அமைச்சிருக்கிறார்கள். காட்சி அமைப்புகளும் கேமரா ஒர்க்குமே நன்றாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். ஏஆர் ரஹ்மான் இப்படத்திற்கு பேக்ரவுண்டு ஸ்கோர் இசையமைச்சிருக்கிறார். அவரும் சிறப்பாக செய்திருக்கிறார். இப்படத்திற்கு 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இப்படிக்கு உங்கள் விவேக்.